வணக்கம், வெல்கம் தோழா. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அமெரிக்க அதிபர் தேர்தல், அதில் வெற்றி பெற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய சட்டத்தை அவர்களுடைய நாட்டு நலனுக்காக எடுத்துக்கின்னு வர போகிறார். அந்த ஒரு சட்டமானது புதுசாக அவர் இயற்ற போகிறது இல்லை. அந்த சட்டமானது 1798 இயற்றப்பட்ட ஒரு மிக பழமையான சட்டம். அந்த சட்டத்தை பற்றி அமெரிக்க மக்களுக்கு பெரும்பாலானோருக்கு தெரியாது. அது என்ன சட்டம், அதை பற்றி அதனால் எந்த பாதிப்பு உலக நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஏற்பட போகுது, அமெரிக்காவுக்கு அதனால் என்ன பாதிப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அந்த சட்டம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் மீண்டும் புத்துயிர் கொடுக்க போகிறார் அந்த சட்டத்துக்கு. அந்த சட்டத்தோட பேர் 1798 எடுத்துக்கின்னு வந்த ஏலியன் எனிமி ஆக்ட் தான் அந்த சட்டம். அதன் மூலம் அங்கே இமிக்ரேஷன், அதாவது சட்டப்படியாக அனுமதி வாங்கி நுழையாமல் சட்டத்துக்கு புறம்பாக அமெரிக்காவில் தங்கி வேலை செய்யும் அங்கே இருந்துக்கின்னு இருக்கிற நிறைய மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்க. அவங்கள எல்லாரையும் உடனடியாக அவர் ஆட்சிக்கு வந்த உடனே வெளியேற்ற போகிறாரு. அதனால் அமெரிக்க பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் அமெரிக்கா ஊழியர்கள் அங்கே இருக்கிற வேலையில் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,000 சம்பளம் தராங்கன்னா, இந்த மாதிரி மைக்ரேஷன் தொழிலாளர்களுக்கு 4,000 5,000 வேலை சம்பளம் தந்தாலே அந்த வேலையை அவங்க செய்வாங்க. இதன் மூலம் அவங்க நாட்டுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் இப்போவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எடுத்துக்கிட்டு கொண்டு வரக்கூடிய எனிமி ஏலியன் ஆக்டை எதிர்க்கிறாங்க. இந்த ஆக்ட் அமெரிக்காவில் இப்போ தான் முதல் முறையாக அமல்படுத்த போகிறாங்களான்னா அதுதான் கிடையாது. இதுக்கு முன்னாடியே 1942 அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ரூஸ்வெல்ட் அவர்களால் கொண்டு வரப்பட்டு உலகப்போர் அப்போ நடந்துட்டு இருக்கப்ப அந்த போரில் தமக்கு எதிரியான நாடான ஜப்பான், ஜெர்மனி போன்ற மக்கள் நம்ம அமெரிக்காவில் இருந்தவங்கள உடனடியாக வெளியேற்றி அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சார். அந்த சட்டத்தை தான் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எடுத்துன்னு வர போகிறார். இதனால் உலக நாடுகள் பல மக்கள் அமெரிக்காவிலேருந்து வெளியேற்றப்படுவாங்க. அப்படி வெளியேற்றப்பட்டாங்கன்னா அங்கே ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படும். அந்த ஆற்றல் பற்றாக்குறையை நம்ம இந்தியாவில் இருந்து இங்கே பல தொழிலாளர்கள் அரசாங்கத்தின் மூலமாக விசா பெற்று அமெரிக்காவுக்கு போயிட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுப்பாங்க. இந்த சட்டத்தை அவர் எதை பார்த்து எடுத்தாந்தாருன்னா, நம்ம மோடிஜி சமீபத்தில் எடுத்துன்னு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை, அதை போல் ஒரு சட்டத்தை எடுத்துன்னு வரணும், புதுசாக எடுத்துன்னு வரணும் அப்படின்னு தான் டொனால்ட் ட்ரம்ப் நினச்சிருக்காரு. ஆனால் அவருடைய ஆலோசகர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஏற்கனவே பழைய சட்டம் ஒன்று இருக்குது, அது எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அந்த சட்டத்தோட சரத்தை அங்கே இருக்கிற அமெரிக்க நீதிமன்றத்தாலேயோ எதிர்கட்சிகளாலேயோ இவருடைய எந்த ஒரு அரசு ஆணையையும் தடுக்க முடியாது அந்த சட்டத்தின் மூலமாக கொண்டுன்னு வந்தாருன்னா. அதனால் அந்த சட்டமே மிகச்சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு அவருடைய ஆலோசகர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதனால் அங்கே அந்த சட்டத்தை அமல்படுத்தினார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது நம்மளுடைய நட்பு நாடு அமெரிக்கா அப்படின்றதால நம்ம இந்தியாவுக்கும் மிகப்பெரிய அளவில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்படும் இதன் மூலமாக. இதனால் அங்கே இருக்கிற மைக்ரேஷன்லாம் வெளியேற்றப்படுவார்கள் என்றது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள்லாம் தங்களுடைய ஓட்டு போயிடுமே அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஒரு சட்டத்தில் அங்கே 14 வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைகளோ அவங்கள வெளியேற்ற போகிறது இல்லை. அங்கே இருக்கிற கற்பழிப்பு, சமூக விரோத செயல்களை செய்கிறாங்களோ, போதை மருந்து கடத்தல் அப்படின்னு சமூக விரோதிகளை மட்டும்தான் அவர் வெளியேற்ற போகிறதா சொல்லியிருக்கிறாரு. இதனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி, வணக்கம், வெல்கம். நன்றி, வணக்கம், வெல்கம் தோழா.